பையன் வந்து சென்னையில் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஏஜ் வந்து 40 எங்கேயா 46. யூரியா வந்து 250, கிரியாட்டினின் வந்து 9.4 வந்தாங்க. ஃபர்ஸ்ட் மெடிசனை கொடுத்து அதுக்கப்புறம் செகண்ட் ரிப்போர்ட் வந்து 3.3 கிரியாட்டினின். இரண்டு மெடிசன் கொடுத்து 3.3, யூரியா வந்து 124. அதற்கு பிறகு 15 நாள் முப்பு ஸ்ப்ரே மட்டும் தான் கொடுத்தேன். நான் மெடிசனும் கொடுத்து முப்பு ஸ்ப்ரே கொடுத்தேன். 7 சக்கராஸ்ல அடிங்க, மூலாதாரத்தில் அடிங்க, இதெல்லாம் கேப் பிளாடர் ஸ்டோன் வேறு இருந்தவருக்கு கொடுத்து 15 நாள் கழிச்சு வந்தாரு. நான் பல்ஸ் டயக்னைஸ் பண்ணேன். எனக்கு குறைஞ்சிருக்கிறது தெரிஞ்சது. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக லேப்ல போய் டெஸ்ட் பண்ண சொன்னேன். அவங்க எழுதி கொடுத்துருந்தேன். லேப்ல போய் டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த லேப் டெக்னீஷியன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சார் என்ன சார் 5 நாளைக்கு வந்து 3.3 இருந்துச்சு, யூரியா வந்து 124 இருந்துச்சு, இப்போ டெஸ்ட் பண்ணாங்க கிரியாட்டினின் 1 தான் இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியம் தான். நான் ஒரு 2 மாசம் ஆகும் 3 மாசம் ஆகும் எதிர்பார்த்த விஷயம். 15 நாள்ல வெறும் முப்பு ஸ்ப்ரே மட்டும் தான் கொடுத்தேன். நான் அந்த ஸ்ப்ரே வந்து நான் சொன்ன இடத்துல அவர் அடிச்சுட்டு கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ண சொன்னேன். அதுதான் சார் சொன்ன மாதிரி உணவே மருந்துங்கிற மாதிரி டயட் ஃபாலோ பண்ண சொன்னேன். ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த லேப் டெக்னீஷியன் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே குழம்பிட்டாங்க. ஸோ என்ன இவ்வளோ குயிக்காக அவ்வளோ இந்த ரிசல்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட்டை வந்து 3 டைம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 3 டைம் டெஸ்ட் பண்ணதுலையும் அதே ஒன்று தான். யூரியா வந்து வெறும் 22, 124 இருந்தது 22. இன்னைக்கு குணமாகி அவர் ஆஃபீஸில் போய் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மீட்டிங்க்கு அவங்களோட தந்தையை கூட்டி வரணும்னு சொல்லிட்டு தான் நான் கூப்பிட்டு வந்தேன். இந்த முப்புனுடைய ரகசியம் இல்லை, இது ஒரு தெய்வம், குரு சாஸ்திர மாதிரி குரு மருந்து. நான் உணர்ந்துட்டேன். நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். உண்மையிலே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். ரொம்ப நன்றி, மிக்க நன்றி.